அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மிக முக்கியமான நாள். இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வெறும் ரூபாய் போதும். ஒன்றல்ல இரண்டல்ல 51 தலைமுறை சாபம் நீங்கி தங்களுடைய வாழ்வில் குபேர யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் விரைவாக கிடைக்கப் போகிறது. அந்த நாள் எந்த நாள் என்றால் மகாலய அமாவாசை. ஏனென்றால் மகாலயம் அமாவாசை என்பது மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கு மொழியும் உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது எதை மறந்திருந்தாலும் இந்த அமாவாசை, குறிப்பாக மகாலய அமாவாசை தினத்தில் முன்னோர் வழிபாட்டை, பித்ரு தோஷத்தை, பித்ரு கர்மத்தை நீக்கக்கூடிய வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கு பிறகு அதே போன்ற டைப்பில் வரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த திதி முதல் நாள் 21ஆம் தேதி மதியம் துவங்கி 22ஆம் தேதி மதியம் வரைக்குமே இருக்கிறது. சூரிய உதயம் காலை 6:19 மணிக்கும், சூரிய அஸ்தமம் காலை 6:20 மணிக்கும், மாலை 6:20 மணிக்கும் நடைபெறுகிறது. இந்த தருணத்தில் தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான தடை, சிரமம், திருமண தடை மற்றும் பொருளாதார ரீதியான தடை, எதை செய்தாலும் வளர்ச்சி இல்லை, பெரிய அளவில் உழைக்கிறேன், பலன் சம்பாதிக்கிறேன், ஆனால் சேமிக்க முடியவில்லை, பணம் எப்படி போகிறது என்று தெரியவில்லை, பல்வேறு வகையான நெருக்கடி, அனைத்திலும் அச்சம் என பல தடைகள் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அதற்கான காரணம் பித்ரு தோஷம், பித்ரு கர்மா என்று அழைக்கக்கூடிய முன்னோர் சாபத்தின் காரணமாக ஏற்படலாம். முன்னோர் நம்மளை சபிப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. முன்னோர் சபிக்க மாட்டார்கள். ஏனென்றால் நமது முன்னோர் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். ஆனால் அதே சமயம் நாம் இப்படி செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அதை நாம் செய்யாமல் தவறவிடும் போது அவர்கள் வருத்தம் கொள்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. முன்னோர்களின் வருத்தத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் உண்டு. எனவே அவற்றை தீர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முன்னோர் வழிபாடுதான் அதற்கு ஏற்ற பரிகாரமாக பார்க்கப்படுகிறது. வருடத்தில் 365 நாட்களில் 96 முறை முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். 96 முறை மேற்கொள்ள முடியவில்லை என்றாலும் அமாவாசை தினங்களில் மட்டுமாவது மேற்கொள்ள வேண்டும். வருடத்திற்கு 12 அல்லது 13 அமாவாசைகள் வருகிறது. இந்த அமாவாசைகளிலும் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை என்றாலும் மிக முக்கியமான அமாவாசையாக ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை, 3 அமாவாசைகள் பார்க்கப்படுகிறது. தவறாமல் இந்த 3லும் வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால் மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்வார்கள். நிச்சயம் மகாலய அமாவாசையிலாவது இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லதாக அமையும். ஏனென்றால் ஆடி அமாவாசையில் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வருகிறார்கள். மகாலயத்தில் பூலோகத்திற்கு வரக்கூடிய அவர்கள் மீண்டும் அமாவாசையில் பித்ருலோகத்தை அடைகிறார்கள். அதற்கு இடைப்பட்ட காலங்களில் அவர்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய வகையில்தான் தீபாவளி மற்றும் கார்த்திகை போன்ற பண்டிகைகள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதே சமயம் இந்த வழிபாட்டின் மூலம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். அவர்கள் மகிழ்ச்சி அடைவதால் சிறப்பான வகையில் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான தடைகளும் விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பணம் சேரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண பாக்கியம் நிறைவேறும். இந்த தருணத்தில் பயம் முற்றிலுமாக விலகும். செல்வம், பெயர் புகழ் உண்டாகும். பதவி உயர்வு, நல்ல வேலை, அறிவாற்றல் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்கும். திருமண தடை நீங்கும். நீங்கள் விரும்பிய ஆசைகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடும். எதிர்கால தலைமுறையும் நல்ல நன்மையை பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த வழிபாட்டின் மூலமாக உங்களை தேடி வரும். அதே சமயம் ஆடம்பரமாக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. எளிமையாக மேற்கொள்வது நல்ல நன்மையை பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்துக்கள் முறைப்படி மட்டும்தான் இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அனைத்து மதத்தினரும் அவரவர் வழிமுறையில் அவரவர் நம்பிக்கையின் அடிப்படையில் பூஜை மூலமாக முன்னோரை வழிபாடு செய்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கிறிஸ்துவ முறைப்படி பார்த்தோம் என்றால் கல்லறை திருநாள் என்று முன்னோர்களை வழிபாடு செய்கிறார்கள். வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் அவர்களுக்கு பூஜை செய்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது விரதம் இருந்து அன்றைக்கு அன்னதானம் உள்ளிட்டவற்றையும் பல நல்ல காரியங்களையும் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இதுபோன்றுதான் அனைத்து மதத்தினரும் அவரவர் முன்னோர்களுக்கான சாந்தியை, ஆன்ம இலைப்பாற்றுதலை பெறுவதற்காக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது அவர்களின் ஆசீரும் அருளும் நிறைவாக பெற்று
அவர்களுடைய வாழ்வில் சுபிட்சத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த வருடம் மகாலய அமாவாசையானது வரக்கூடிய அதே வேளையில் சூரிய கிரகணமும் வருகிறது. சூரிய கிரகணம் இரவு வேளை என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கிரகணம் நடைபெறும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம். சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். உபகரணங்களை பயன்படுத்தி பார்க்கலாம். கிரகணம் நடைபெறும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க. அதற்கு பிறகு குளித்துவிட்டு சுத்தம் செய்துவிட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. இந்த நவராத்திரியின் துவக்கமாகவும் இந்த மகாலய அமாவாசையான பார்க்கப்படுகிறது. அடுத்து வரக்கூடிய 9 நவராத்திரிகள் நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. நவராத்திரி பலன்களும் மிக அற்புதமாக கிடைக்கும் தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே தவறாமல் மகாலய அமாவாசை விரத வழிபாடை நிச்சயமாக மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது அதற்கு பிறகு குலதெய்வம், இஷ்ட தெய்வம் என தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அதே சமயம் இந்த பித்ரு விழாவை, பித்ரு பூஜையை நாம் செய்வதால் அந்த நமக்கு நிறைவாக கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் வரலாம். ஏனென்றால் நமது முன்னோர்கள் ஒருவேளை மறுபிறவி எடுத்திருந்தால் அவர்கள் பித்ருலோகத்தில் இருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கும் போது அதற்கான பலன் நம்மளை தேடி வருமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. என்றால் முன்னோர்கள் மறுபிறவி எடுத்திருந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் 51 தலைமுறையாக பார்க்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். 21 தலைமுறை குறைந்தது தோஷங்கள் அனைத்தும் நீங்குங்க. அந்த வகையில் பார்க்கும் போது அனைவருமே மறுபிறவி எடுத்திருந்தாலும் கூட பித்ருலோகத்தின் தேவதையின் மூலம் ஆசீர் நிறைவாக உங்களை தேடி வரும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பித்ரு தேவதையின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைப்பதால் தங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற மகிழ்ச்சியும் மனநிறைவும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். யார் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியமாக மேற்கொள்ள வேண்டும். குழந்தையும் கணவரும் இல்லை என்றால் அந்த பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சகோதரர் இருக்கும் போது வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. கணவர் இருக்கும் போதும் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஆனால் அதே சமயம் அன்றைய தினத்தில் விரதம் இருக்கலாம். முன்னோர்களை நினைத்து மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கலாம். அதனால் நன்மை நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். மட்டுமல்லாது மற்ற அமாவாசைகளை காட்டிலும் இந்த மகாலய அமாவாசையில் கார்ணிக பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய தாத்தா வழியில் பெரியப்பா, சித்தப்பா, மாமன், மைத்துனர் என பலவற்றுகளுக்கு இந்த தருணத்தில் காருணிக பித்ருக்களாக அவர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். அது மட்டுமல்லாது உங்களுடைய நலம் விரும்பிகள், உங்களுடைய ஆசிரியர்கள், குருக்கள், நண்பர்கள் என அனைவருக்குமே இந்த மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே மகாலய அமாவாசை என்பது அனைத்திலும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் தவறாமல் இந்த விரத வழிபாட்டை நிச்சயமாக மகாலய அமாவாசை தினத்தன்று மேற்கொள்வது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தர்ப்பணம் எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீராடி எள்ளும் நீரும் இறைத்து நீர்நிலைகளுக்கு சென்று முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பதால் முன்னோர்களினுடைய மனம் குளிரும், அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும். அது மட்டுமல்லாது அவர்களுடைய ஆசீரும் அருளும் நிறைவாக கிடைப்பதோடு தொட்டகாரியங்கள் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் அற்புதமான தருணமாகவும் அமையும் ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் விரதம் இருக்க வேண்டும். விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் நிச்சயமாக ஒரு 5 ரூபாய்க்காவது ஒரு பிஸ்கட்டாவது காகத்திற்கு வாங்கி வையுங்கள். காகத்திற்கு கொடுப்பதன் மூலமாக 5 ரூபாய் மூலமாக 51 தலைமுறை ரீதியான சாபங்கள் விலகுவதோடு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தவறாமல் காகத்திற்கு உணவளிப்பது நல்லது. உணவு அளிக்க முடியவில்லை என்றாலும் 5 ரூபாய்க்கு என்ன உணவுப் பொருள் கிடைக்கிறதோ அதை வாங்கி கொடுப்பது மிகப்பெரிய அளவில் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்யும் போது தவறாமல் நிச்சயமாக அதனுடன் சேர்த்து ஒரு 5 ரூபாய்க்கு எள்ளு மிட்டாயை வாங்கி கொடுங்கள். அதன் மூலம் நிறைந்த நன்மை, பல வருடங்களாக பல தலைமுறைகளாக இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாகவும் அமையும். அரிசி, காய்கறிகள் போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம். வாழைக்காய் உள்ளிட்டவற்றை தானமாக கொடுப்பது நல்லது. அது மட்டுமல்லாது பசுமாட்டிற்கு இந்த வேளையில் அகத்திக்கீரை கொடுப்பது மிக சிறப்பான பலனை பெற்றுத்தரும். அதே சமயம் இந்த வேளையில் என்னால்
என்னால் மகாலய அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை, ஆனால் என்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்கிறேன் என்றால் நிச்சயமாக மகத்தான புண்ணியங்களை தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் பித்ரு கர்மா பித்ரு தோஷத்தை நீக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. பித்ரு வருத்தத்தை நீக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே முன்னோர் வழிபாடு மேற்கொள்வதுதான் நல்ல பலனாக இருக்கும். ஏனென்றால் நாம் கர்ணனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். கர்ணன் கொடை வள்ளலாக பார்க்கப்படுகிறார். தனது வாழ்நாள் முழுவதும் இறக்கும் நொடியிலும் கூட பலவற்றை தானமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்டவர் சொர்க்கத்திற்கு சென்றும் அவருக்கு அங்கு பசி அடங்கவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காததும், அது மட்டுமல்லாது தானம் கொடுக்காததும் அது ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அதை தெரிந்தவுடன் மறுபிறவி எடுத்து கர்ணன் பூலோகம் வருவதோடு மட்டுமல்லாது இந்த மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த 15 நாட்களில் தன்னால் இயன்றவரை அன்னதான உதவிகளை செய்கிறாருங்க. அதற்கு பிறகு மீண்டும் சொர்க்கம் சென்று மகிழ்ச்சியாக வாழ்கிறார். எனவேதான் இந்த முன்னோர் வழிபாடு, தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமாக வருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக தேடி வரும். எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக முக்கியமான நாளாக பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வருவதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும்.